ஐயனார் துணை சீரியல்ல பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆரத்தி எடுத்து உள்ளார அழைச்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற நேரத்துல நம்ம நடேசன் குடிச்சுப்புட்டு வந்து எல்லாருக்கும் மத்தியிலயும் என் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குத்து டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யறதுனே தெரியாம எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிலாவுக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இது என்ன இப்படி பண்றாரு இவரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம சோழன் வந்து பயங்கரமா கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாரு இல்லையா. ஆனா இங்க எதுவுமே அவர் சொன்ன கதை மாதிரி இல்ல. சோ இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போன உடனே நம்ம நிலா இருந்துகிட்டு என்னங்க உங்க அண்ணன்ங்க தம்பிங்க எல்லாம் சேர்த்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நானும் உன் கூட தானே வந்தேன், எனக்கு மட்டும் என்ன தெரியும், எங்க தம்பிங்க அண்ணன் எல்லாம் வந்து உங்க குடும்பம் மாதிரி இல்ல, என் மேல பாசமா இருப்பாங்க, அவங்க ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதேதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல சோழன். அதே டைம்ல உண்மையை எல்லாமே சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி நிலா நம்ம சோழனை தனியா ஒரு ரூமுக்கு அழைச்சுக்கிட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சோழன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல வேணாம் நானே சொல்றேன் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்படி தனியா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா நிலாவோட அண்ணன் அடியாட்களோட அங்க வந்து பாத்தீங்கன்னா தகராறு பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. சவுண்ட கேட்டு நம்ம சோழன் நிலா வெளியில வந்து பாக்குறப்ப இங்க எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டை பெருசாகுது. இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை பெருசாக கடைசியில நம்ம சோழனோட தம்பிங்க அண்ணன் அதுக்கப்புறம் நடேசன் எல்லாம் சேர்ந்து அந்த ரவுடிங்களை போட்டு புரட்டி புரட்டி எடுத்துறாங்க. அங்க இருந்து அடி தாங்க முடியாம கிளம்பி ஓடிடுறாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பல்லவனுக்கு அடிபட்டுடுது. பல்லவனை அழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிடுறாங்க. நிலாவுக்கு பயங்கரமான கில்ட்டி ஆயிடுது. நம்மளாலதான் இவங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல போகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிலா அவங்க அண்ணனை பயங்கரமா திட்டிடுறாங்க. நானா தானே விரும்பி வந்தேன், இதுக்கப்புறம் இங்க வந்து பிரச்சனை பண்ணணும்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எபிசோடோட கடைசியில நிலா வீட்டை காமிக்கிறாங்க. அப்ப நிலாவோட அப்பா ஒரு ரூம பூட்டிக்கிட்டு உள்ளாரே உட்கார்ந்து இருந்தாரு இல்லையா, அந்த கதவை தட்டிட்டு ஓபன் பண்ணி எல்லாரும் மேல பாக்குறாங்க. இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. சோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இது கற்பனையா கூட இருக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம்.